பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் சர்ச்சைக்குரிய பாடலை பாடிய நடிகர் சிம்பு மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் மீது கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இசையமைப்பாளர் அனிருத் இசையில் நடிகர் சிம்பு இயற்றிய பாடியுள்ள பாடல் ஒன்று இணையதளங்களில் வெளியாகி சமூக வலைதளங்கள் மூலம் வேகமாக பரவி வருகிறது. அந்த பாடலில் பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் மிகவும் ஆபாசமான வார்த்தைகள் இடம்பெற்று இருப்பதாக பல்வேறு தரப்பில் இருந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்ட இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் சிம்பு மற்றும் அனிருத் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜிடம் மனு அளித்தனர். இதை புகார் மனுவை பெற்றுக்கொண்ட மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து நடிகர் சிம்பு, இசையமைப்பாளர் அனிருத் ஆகிய இருவர் மீதும் பெண்களை ஆபாசமாக சித்தரித்ததில் தடை சட்டம் பிரிவு, பெண்களை இழிவுபடுத்துதல் தடை சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு ஜாமீன் வெளிவர முடியாத பிரிவு என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான வன்முறைகள் அதிகரித்து வரக்கூடிய இந்த வேளையில், ஆசிட் வீச்சு சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வர இந்த வேளையில் இது மாதிரியான பாடல்கள் உடனடியாக தடை செய்ய வேண்டும். இது மாதிரியான பாடல் பாடக்கூடிய, எழுதக்கூடியவர்களை கடுமையான சட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு காவல் ஆணையர்கிட்ட மனு கொடுத்தோம். அந்த புகார் என்பது இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3 கடுமையான பிரிவின் கீழ் சிம்பு அவர்களை A1 குற்றவாளியும், அனிருத் அவர்களை A2 குற்றவாளியாகவும் இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.